உங்க ஊரு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் இல்லையா? ம். எனக்கு பொதுவாவே பாரதி ராஜா சார் அங்கிருந்து வந்ததுனால, தேனி கமல் கமல் சார் வந்து தேனி தேனின்னே கூப்பிடுவாராம் பாரதி ராஜா சார். அந்த மாரி தேனி அங்கிருந்து நெறைய பேர் வந்தாங்க இல்லையா? பாரதி ஆமா. ராஜாவுக்கு பிறகு இளையராஜா நெறைய சாருக்கு பேர் பிறகு அங்கிருந்து பாரதிராஜா, நெறைய பேர் இளையராஜா, வந்தாங்க. வைரமுத்து, பாலா, மீரு எக்கச்சக்கமா நெறைய எக்கச்சக்கமா ஒரு எக்கச்சக்கமா. பெரிய கூட்டமே வந்து ஆமா. தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கிறதுன்னு ஆமா. சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. எப்படி இந்த சினிமா ஆசை வந்துச்சு? எந்த டைம்ல வந்துச்சு? 12ஆம் கிளாஸ்லயே வந்துட்டீங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் பேசலாம். இல்ல சினிமா ஆசைன்னு இல்ல. இப்ப நீங்க தான் சொல்றீங்கல்ல, இப்ப ம். இத்தன பேர் நம்ம ஊர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னு. நம்ம எந்த சூழல்கள்ல வளர்றோமோ, அது மேல நமக்கு இயல்பாவே ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுறதுன்றது இயல்பு தானே. ம், ம். ஸோ எங்க ஸ்கூல்ல ஒரு ஆண்டு விழா நடந்தா கூட நம்ம ஊர்ல இருந்து தான் பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து இப்படிலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போதெல்லாம், ஓ! நம்ம ஊர்ல இருந்து இவ்வளோ பேர் வந்து சாதிச்சிருக்காங்க, இவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, நமக்கு இயல்பாவே அது மேல ஒரு ஆர்வம் இருக்கும். எனக்கு பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில சினிமா ஆர்வம் அப்படின்லாம் இல்ல. ஆ. பொதுவா கவிதைகள் மேல பெரிய ஆர்வம் இருந்துச்சு. ஓகே. +2 சிலபஸ்லலாம் அந்த பாரதியார பத்தி வைரமுத்து எழுதியிருப்பார்ல, அது எப்படி ம். அந்த எட்டயபுரத்தில் அவள் ஒருத்திக்கு மட்டும் நெருப்பை சுமந்த கருப்பை அப்படின்லாம் எழுதும்போது, என்னடா இந்த ஆளே இப்படி இருக்காப்புல, இவர் பாரதியாரை பத்தி இப்படி எழுதுறாரே, அப்ப பாரதியார் கவிதையெல்லாம் எப்படி இருக்கும்? ம், ம், ம். இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேடி தேடி போய் தான் பாரதியாரோட கவிதைகள், பாரதிதாசனுடைய கவிதைகள், அப்புறம் வந்து கவிக்கோனுடைய கவிதைகள், ஈரோடு தமிழன்பன் ஐயாவோட கவிதைகள், அறிவுமதி அண்ணனோட கவிதைகள், மு. மேத்தா ஐயாவோட கவிதைகள், இப்படி கவிதைகள் தான் படிக்க ஆரம்பிச்சோம். ஓகே. அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம பேச்சு போட்டிகள்லாம் நடக்கும்ல. ம், ம், ம். அப்ப நெறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து அந்த பேச்சு போட்டிகள்ல ஒரு ஆர்வம் வந்து பேச்சு போட்டிகள்ல போக ம். ஆரம்பிச்சோம். இப்ப பேச்சு போட்டிகள்ல வந்து பரிசெல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல. அப்ப வரும்போது ஸ்கூல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுவாங்க. அப்போ பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "டேய் மாப்பிள ஏதாவது லெட்டர் எழுதி குடு." லவ் ஏதாவது லெட்டர். பொண்ணுங்க லவ் லெட்டரு. பொண்ணுங்களுக்கு ஏதாவது பசங்களுக்கு இது பண்ணும்போது ஏதாவது குடுப்பாங்க. எனக்கு ஒருபோதும் காதல் வந்ததே கிடையாது. முத்துக்குமார் சொல்லுவார்ல, "காதல் கவிதை எழுதி குடுக்குறவன் எழுதி குடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அத வாங்கிட்டு போறவன் தான் காதலிக்கக்கூடிய பாக்கியவானா இருக்கான்." அப்படின்னு சொல்லுவார்ல.